ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோனா ஃப்ரிட்ஜு வந்து புதுசாக வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அதை பற்றினது தான் நான் சொல்ல போகிறேன். எவ்வளோ ரேட்டு, என்ன பிராண்டு, என்ன ஏதுன்றது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு வந்து வந்தாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இருக்கேன், ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருக்கேன். எப்பயும் போல தான் எல்லா ஃப்ரிட்ஜிலும் இருக்க மாதிரி தான் ஃப்ரீசரு, அது பக்கத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வச்சுருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா 3 ட்ரே இருக்குது. அதில் நம்மளுக்கு வேணும்னா நம்மளுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸு, வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு வைக்கிற மாதிரி பாக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ தான் நான் கட் பண்ணி எல்லாத்தையும் பிரிச்சுட்டு இருக்கேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். கீழே பார்த்தீங்கன்னா வெங்காயம், பூண்டு, உருளைக்கிழங்கு அந்த மாதிரிலாம் போட்டு வைக்கிற மாதிரி கீழே ஒரு ட்ரா க்ளோஸ் பண்ணி மூடுற மாதிரி இருக்குது. ஸோ அதுவுமே வந்து சூப்பராக இருக்குது. ஏன்னா எனக்கு போன பழைய ஃப்ரிட்ஜில் வந்து இதெல்லாம் கிடையாது, இந்த ஃப்ரிட்ஜில் தான் இருக்குது. ஸோ அதுவுமே அது இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல தான் எக்கு வைக்கிற மாதிரி ஒரு ட்ரே, மேலே கொஞ்சம் இடம், எல்லா ஃப்ரிட்ஜிலும் இருக்க மாதிரி தான் அது. இந்த ஃப்ரிட்ஜோட ரேட் பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் இது எம்ஆர்பி. நாங்கள் தீபாவளி டைமில் போய் எடுத்ததுனால ஆஃபரில் வந்து 18,000 போட்டிருந்தாங்க. ஆனால் அதுவே தீபாவளி கழித்து ஒரு 2-3 நாள் வரைக்குமே இருந்துச்சு அந்த ஆஃபரு. அதுக்கப்புறம் வந்து ஆஃபர் எடுத்துருவோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா புது பிராண்டு தான், இது ஹையர்ன்ற பிராண்டு புதுசாக இப்போ வந்திருக்கு. இப்போ இந்த பிராண்டில் வந்து நிறையவே ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டிவி, இது ஓவன் சொல்லிட்டு நிறைய வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வாஷிங் மிஷின் கூடமே நாங்கள் பார்த்தோம் ஹையரில். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் ஃபைனலாக வந்து இந்த ஃப்ரிட்ஜு தான் நாங்கள் வந்து எடுத்திருந்தோம். ஃப்ரிட்ஜுன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக அதில் வந்து கலரு டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. இந்த மெரூன், ரெட்டு, க்ரே, ப்ளூ கலரு இப்படி தான் வந்து இருந்துச்சு. சரி நாங்கள் வந்து இந்த மெரூன் கலர் தான் நாங்கள் எடுத்திருந்தோம், ஃப்ளவர் போட்ட மாதிரி. ஆல்ரெடியும் மெரூன் தான் இருந்துச்சு. சரி ஓகே, அது பிளெயினாக இருந்துச்சு, இது கொஞ்சம் டிசைன் வச்சு இருந்துச்சு, சரி எடுத்தாச்சு. சரி கலராக முக்கியம், நம்மளுக்கு ஃப்ரிட்ஜு தான் வேணும்னு சொல்லிட்டு சரி எடுத்தாச்சு. இந்த ஃப்ரிட்ஜோடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 250 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா 160 தான், அது வந்து சின்னது, இது கொஞ்சம் அதிகம் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜோட வாரண்டி பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் கம்ப்ரேசர் வாரண்டி பார்த்தீங்கன்னா 10 வருஷம் கொடுத்துருந்தாங்க. இது மேட் ஃபார் இந்தியா, இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணது இந்த ஃப்ரிட்ஜு. ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லின்னு இருக்கேன். பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஹையரு. ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா ஓகே, எங்கள் ஃபேமிலிக்கு வந்து போதும், கரெக்டாக எனக்கு தேவையான அளவுக்கு இருந்தது. என்னுடைய பழைய ஃப்ரிட்ஜுமே வந்து அவங்களே வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஃப்ரிட்ஜ் ஆஃபர் போக 18,000, அந்த பழைய ஃப்ரிட்ஜ் எடுத்துட்டு 17,000க்கு வந்து கொடுத்துருந்தாங்க. பார்த்தீங்கன்னா மெயினானது ஒன்று, இந்த பழைய ஃப்ரிட்ஜில் அது கிடையாது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரப்பர் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, இது வந்து ஒரு லெதரில் கொடுத்துருந்தாங்க, நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருந்துச்சு. இதை நம்ம கழட்டிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஃபிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அங்கேயே சொல்லியிருந்தாங்க இது நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு போகலான்ற மாதிரி. நான் வீட்டில் வந்து தான் பார்த்து இது ரிமூவ் பண்ணி பார்த்தேன், நல்லாவே வந்துச்சு, நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருந்துச்சு. நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கழட்டிட்டு மறுபடியும் இதுக்குள்ளார போட்டுக்கலாம். ஃபுல் ஃப்ரிட்ஜோட வியூ நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் ஃபுல் ஃப்ரிட்ஜ் வியூவு. இந்த ஃப்ரிட்ஜு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.